மருத்துவ விதிமுறைக்கு மீறி செயல்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். டாட்டூ விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் பேட்டி. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வைப்பறையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பிரதீப் குமார் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் 8637 பேலட் யூனிட்டுகளும் 3449 கண்ட்ரோல் யூனிட்டும் 3990 விவி பேட் இயந்திரங்களும் உள்ளன. திருச்சி மாவட்டத்தில் 6000 ஹெக்டேர் பரப்பளவில் மழைநீர் தேங்கியுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த பிறகு முழு பாதிப்பு விவரம் தெரியவரும் என்றார். மேலும் அதிகம் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கு பாதுகாப்புகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது என்றும் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை அருகில் உள்ள இடங்களில் தங்க வைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். எவ்வளவு மழை வந்தாலும் மாவட்ட நிர்வாகம் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளது என்றும் மருத்துவ விதிமுறைக்கு அப்பால் செயல்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியவர், நாக்கை இரண்டாக பிளந்து டாட்டூ வரைவது மருத்துவ விதி மீறல். மருத்துவ குழுவினர் ஆய்வு செய்துள்ளனர். இளைஞர்கள் மத்தியில் இன்ஸ்டாகிராமில் தற்போது இதுபோன்ற வீடியோ போடுவது அதிகரித்துள்ளது. இது முழுக்க முழுக்க உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது. இந்த மோசடியில் இளைஞர்கள் விழ வேண்டாம். இதில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மழை பாதிப்பு தொடர்பாக கட்டுப்பாட்டு அறைக்கு 20 தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளன. குழுவினர் நேரில் சென்று ஆய்வு செய்து அதனை நிவர்த்தி செய்ய தயாராக உள்ளனர். அதனால் எவ்வளவு மழை வந்தாலும் திருச்சி தயாராக உள்ளது என ஆட்சியர் தெரிவித்தார். EVM inspection, it's a routine inspection. As on date நமக்கு வந்து குடோனில் இருக்கிற ஸ்டாக் வந்து 8637 பேலட் யூனிட்டும் 3449 வந்து கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் வந்து 3990 வந்து விவிபேட் இருக்குது. ரிகார்டிங் இந்த ஃப்ளட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மழை அளவு வந்து கடந்த 2 நாட்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால இனண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி ரிப்போர்ட் படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வயல்வெளியில் எவ்வளோ தண்ணீர் தேங்கி இருக்கிறது அப்படிங்கிற ப்ரிலிமினரி ரிப்போர்ட் எடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6000 ஹெக்டேர் வந்து ப்ரிலிமினரியாக எடுத்திருக்காங்க. பட் பாதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத இன்டெப்த்தாக வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆக்சுவலாக பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஃபிகர் வரும். ப்ரிகாஷன் எப்படி சார் எடுத்திருக்கோம்? ஃபோர்காஸ்ட் இருக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்லேருந்து நமக்கு வந்து வல்னரபிள் பாயிண்ட்ஸ்லேருந்து எந்தெந்த இடத்துல அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள், எந்தெந்த இடம் வந்து லோ லையிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இன்டர் டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. ஏதாவது வந்து இனண்டேஷன் இருக்கும் பட்சத்தில் அவங்கள பக்கத்தில் ஷெல்டர்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ மழை வந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்குது. இப்போ இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி இந்த டேட்டூ சம்மந்தமாலாம் நிறைய போகுது, இந்த மாதிரி இல்லீகலாக நிறைய நடக்குது சார். அது என்ன எச்சரிக்கை கொடுக்குறீங்க சார்? கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா வந்து அது நாக்கை 2ஆக கட் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணுறது வந்து மெடிக்கலி இட் இஸ் நாட் கரெக்ட். டாக்டர்ஸ் டீமும் வந்து அங்கே போயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் மத்தியில் புதிதாக இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறது வந்து பழக்கம் அதிகமாக இருக்குது. இது வந்து முழுக்க உடல் நலத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இளைஞர்கள் யாரும் இந்த ட்ராப்பில் வந்து போய் விழ வேண்டாம். அதில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சார், இப்போ வந்து மலைக்கு வந்து எத்தனை கால்ஸ் நம்ம வந்துருக்கு மலைக்கு பாதிப்பு? கண்ட்ரோல் ரூம்லேருந்து அரௌண்ட் ஒரு 20-25 கால்ஸ் நமக்கு வந்திருக்கு. பட் கால்ஸ் வரதை விட இன்டர் டிபார்ட்மெண்டல் ஜோனல் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நேரடியாகவே வந்து களத்திற்கு சென்று அங்கே என்ன ப்ராப்ளம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களே வந்து அந்த ஜோனல் டீம்ஸ் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ எவ்வளோ மழை வந்தாலும் நமக்கு வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ் ஃபார் திருச்சி.